அது மாத்திரமல்ல, இந்த அனாதை மாணவர்களின் திட்டத்தின் கீழ் முந்தைய திறமை சித்தி பெற்ற ஒரு மாணவிக்கு அந்த மாணவி தகப்பனை இழந்த மாணவி என்ற காரணத்தினால் அவருக்கான பொற்கிளி வழங்கி அவருக்கான கௌரவிப்பையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். இன்னும் ஒரு செய்தியையும் நான் சொல்லியாக வேண்டும். இருக்கின்ற எங்களுடைய அமைப்பினுடைய நான்குடி பிரதேச முஸ்லிம் சேப்பி அவர் எங்களுக்கு ஒரு கடிதத்தை கொண்டு வந்து தந்தார். நீங்கள் வந்து எங்களுடைய ஊரிலே வந்து ஒரு பாடசாலை இருக்கிறது பாருங்கள் என்று சொன்னார். நான் பாடசாலைக்கு என்ன செய்ய முடியும்? இல்லை ஜேபி, நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். பாய்களிலே பிள்ளைகள் படிக்கிறது. பிள்ளைகள் பாய்களிலே படிக்கின்ற அந்த பரிதாபமான காட்சியை கண்டோம். அந்த கட்டிடத்தை சுற்றி குப்பை குளங்கள் நிறைந்த இந்த காட்சிகளை கண்டோம். உடனே நாங்கள் எங்களுடைய சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்பினுடைய அந்த குழாம் அங்கே சென்று உடனடியாக அந்த பாடசாலைக்கான சிரமதானங்களையும் செய்து அந்த பாடசாலையை நிறப்பூச்சும் செய்து தளபாடங்களையும் கொடுத்துவிட்டு பாய்களை சுற்றி எழுந்து விட்டு வந்தோம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்தில் நான் இன்னும் ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று இந்த நாட்டினுடைய மாண்புமிகு நீதியமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவருமான அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் எம்பி அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளின் பேரில் 10 ஜேபி சமாதான நீதவான் நியமனங்களை எங்களுக்கு தந்தார்கள். அவற்றை நாங்கள் வருமனே எங்களுடைய உறவுக்காரர்களுக்கும் எங்களுடைய நெருங்கியவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கவில்லை. மிக திட்டவட்டமாக ஆய்வு செய்து இந்த சமூகத்திற்கு பணி செய்பவர்களை நாங்கள் ஆராய்ந்து அவர்களுடைய கலைகளிலே நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். இங்கே காட்சிகளாக உங்களுக்கு காண்பிக்கப்படும். ஒருமனே எங்களுடைய சொந்தக்காரர்களுக்கும் எங்களுடைய நெருக்கமானவர்களுக்கும் கொடுக்கவில்லை. இப்படி மிக கவனமாக இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை கூட என்னிடத்திலே பலர் வந்து சொன்னார்கள், நீங்கள் ஏன் இதை கலாச்சார மண்டபத்தில் நடாத்தி ஒரு பெரும் விழாவாக இந்த விழாவை நீங்கள் ஏன் அங்கு செய்யக்கூடாது? ஒரு மாபெரிய விளம்பரம் சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்புக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருபோதும் நாங்கள் அவைகளை ஏற்படுத்துவதில்லை. கடந்த காலங்களுக்கு 1 வருடங்களுக்கு முதல் இந்த கூட்டங்களை நடத்தாமல் வீடுகளில் தான் நாங்கள் கொண்டு போய் அந்த உதவிகளை செய்துவிட்டு வந்தோம். அதற்கு பிறகு எங்களுக்கு இந்த உதவிகளை செய்வார்கள், நீங்கள் எவ்வாறு செய்யக்கூடாது, நாங்கள் பெறுவதற்காக நீங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி புகைப்படங்களை எடுத்து எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வாறு நிகழ்ச்சிகள் சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன, தவிர விளம்பரங்களுக்காக அல்ல என்ற அடிப்படையில். அது மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கின்ற 200 மாணவர்களும் கலாச்சார மண்டபத்திற்கு வருகின்ற போது கர்பலா தொடக்கம் ரிஸ்வி நகர் வரையும் உள்ள அந்த மாணவர்கள் அவ்வளவு பேரும் ஆட்டோக்களை பிடித்துக் கொண்டு வர வேண்டும். மழை காலம், ஒரு மாணவிக்கு 200 ரூபாய் செலவாகும். தேவைதானா? அந்த இன்னும் ஒரு 200 ரூபாய்களை போட்டால் அவர்கள் புத்தகங்களை வாங்கிக் கொள்வார்கள். அவர்களை நாளாந்த ஜீவன வாய்ப்பில் ஒரு நாளை கடத்தி விடுவார்கள். இதற்காகத்தான் நாங்கள் அவைகளை எல்லாம் தள்ளிவிட்டு அவர்களுடைய காலடிகளுக்கு கீழே இங்கே வந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரியாக இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபரை இந்த மக்கள் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு கூட மட்டக்களப்பு மாவட்ட நீதிபதி அவர்கள் வருகை தர இருந்தார்கள். அவர்களும் வருவதாக எனக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், அவர் இன்று கடுமையான சுகவீனமுற்றிருப்பதாக 2 தடவைகள் என்னிடத்திலே போன் பண்ணி சொன்னார்கள். அப்படி இந்த உயர் அதிகாரிகளை கொண்டு வந்து உங்களுக்கு இந்த உதவிகளை உங்கள் காலடிகளை செய்வதற்கான திட்டங்களை செய்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த செலவினங்களை கூட நாங்கள் மிக கவனமாக செய்வோம். நாங்கள் நினைத்திருந்தால் எங்களுடைய மலரை ஒரு பெரும் மலராக அழகாக வைக்கிட்டு இருக்க முடியும். அவ்வாறு அல்ல, ஆவணப்படுத்தலுக்காக ஒரு சிறிய புத்தகமாக சிறிய ஒரு நூலாக நாங்கள் அச்சிட்டு உங்களுக்கு ஒப்படைக்க இருக்கின்றோம். உங்களுடைய அங்கீகாரத்திற்காகவும் நீங்கள் எங்களுக்கு மீண்டும் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தகவல்களுக்காகவும் அந்த புத்தகத்தை நாங்கள் அச்சிட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களிடத்திலே எங்களுடைய நிறுவனம் ஒரு பணிவான முன்வைப்பை சொல்லுமாறு படித்திருக்கிறது.
மதிப்புக்குரிய மாவட்ட அரசாங்க அதிபர்களே, நாங்கள் முழுக்க சமூக பணிகளை முன்னெடுத்து வருகின்ற ஒரு இயக்கமே தவிர எந்த பக்க சார்புகளும் இல்லாமல் கடந்த 1000 நாட்களை கடத்திருக்கின்றோம். எனவே நீங்கள் உங்களுடைய இடத்தையும் நாங்கள் கேட்டு சங்கடப்படுத்தாமல் உங்களால் எங்களுக்கு ஏதாவது முடியுமாக இருந்தால் இந்த இயக்கத்துடைய வளர்ச்சிக்காக, இந்த மக்களுக்காக, உங்கள் ஏழை மக்களுக்காக இந்த இயக்கத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமாக இருந்தால் இயக்கத்துடைய வளர்ச்சிக்காக அவைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் என்ற பொதுவான வேண்டுகோளை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இடத்திலே பலவற்றை உங்களுக்கு சொல்லுமாறு சொல்லியிருந்தார்கள். அவற்றை ஒட்டுமொத்தமாக சுருக்கி உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். மாத்திரமல்ல, நேரம் சொல்ல கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வாயிலும் நாங்கள் செய்திருக்கிறோம். காத்தாங்குடியை பொறுத்தவரையில் கல்வி பொறுத்தளவு உயர்தரம் படித்து விட்டால், அவர் சித்தி இல்லாமல் வீட்டுக்கு வந்து விட்டால் வீட்டோடு நிறுத்திவிடுகின்ற தாய்மார்களும் காத்தாங்குடியில் இருக்கிறார்கள். அவ்வாறு செய்ய தேவையில்லை. நாங்கள் கொழும்பிலே பல கல்லூரிகளை கண்டிருக்கின்றோம், பல கல்வி நிறுவனங்களை கண்டிருக்கின்றோம். எத்தனையோ கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறான தெளிவு கருத்தரங்களை காத்தாங்குடிக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, வெறுமனை ஆசிரியர்களும் வைத்தியர்கள் என்றும் பொறியியலாளர்கள் என்றும் எங்களுடைய கல்விகளை நாங்கள் வரையறுத்துக் கொள்கிறோம். நாங்கள் அவ்வாறு வரையறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மிக நீண்ட காலம் கொழும்பிலே நாங்கள் தொழில் செய்தவன். அங்கே நான் நிறுவனம் ஒன்றிலே பணியாற்றியவன் அடிப்படையில் நான் அன்று ஒரு நாள் கொழும்பிலிருந்து வருகின்ற போது ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவர் நடம்பியல் டெக்னீஷியன், தொழில்நுட்ப உத்தியோகத்தர். அவர் என்னிடத்தில் சொன்னார், மிக டிமாண்டான, மிக கிராக்கியான ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸ், ஆனால் யாருமே கற்பதில்லை. விரல் விட்டு எண்ணுகின்றவர்கள் தான் இந்த மாவட்டத்திலே இருக்கின்றார்கள் என்று சொன்னார். நான் அறிந்த வகையில் 3 பேர் தான் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். நவலோக வைத்தியசாலையிலே நாங்கள் பணியாற்றுகின்றேன். ஆனால் இவற்றிற்கான ஊழியர்கள் பற்றாக்குறை இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. நிறைவான சம்பளத்தை நாங்கள் பேசி பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இவ்வாறான அந்த தொழில் வாய்ப்புக்கான கருத்தரங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் காத்தாங்குடியிலே கொண்டு வந்து நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, காத்தாங்குடியிலே மட்டுமல்ல, இந்த கிழக்கு மாகாணத்தில் அதாவது டயபெட்டிஸ் நோய் உள்ளவர்கள் நிறைய பேர் காத்தாங்குடியில் இருக்கின்றார்கள். இவர்கள் பற்றிய ஏன் இந்த நோய் வருகின்றது என்று கொழும்பிலே இருக்கின்ற வைத்தியர்களை அணுகி நாங்கள் கேட்டோம். கொழும்பில் ரத்தமுறையில் ஒரு வைத்தியசாலை இருக்கின்றது. அதற்கு நேரடியாக நான் சென்றேன். அந்த வைத்தியரை நேரம் ஒதுக்கெடுத்து தனியாக நான் சந்தித்து நான் அவர்களை கேட்டேன். அவர் சொன்னார், இந்த நோய்க்கு, இந்த வியாதிக்கு பெண்கள் உடற்பயிற்சிக்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொன்னார். காத்தாங்குடியிலே இன்னும் அதை வெளிப்படையாக சொல்லப்பட்டதாக நான் அறியவில்லை. ஏனென்றால் ஒரு பெண்களுக்கான விளையாட்டு மைதானம் காத்தாங்குடியில் இல்லாத முறையை நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உயர் அதிகாரிகளின் உயர்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்காக நடவடிக்கைகளை, அதற்கான தகவல்களை நாங்கள் திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த மண்ணுக்கான பணிகளை நாங்கள் என்னென்ன கண்டிப்பாக இந்த மக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளை அவர்களுடைய கதவுகளை தட்டி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மேலும் எங்களால் முடிந்த பணிகளை உங்களுக்காக நாங்கள் செய்வதற்காக காத்திருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த சமூகத்தினுடைய மனிதனை தான் நாங்கள் மரணிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வஸ்ஸலாம், வணக்கம். மிக விடமைக்கான முதல் சமூக பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படக்கூடியவர் புதிய காத்தான்குடி பெரிய ஜுமா பள்ளிவாயில் அல்லது பாடசாலை அபிவிருத்தி சங்கம், கிராம அபிவிருத்தி சங்கம், அன்பர் பள்ளிவாயில் பொதுவாளர்களின் செயலாளராகவும் பல அமைப்புகளின் ஆலோசகராகவும் மற்றும் சில சமூக சேவை இயக்கங்களின் தலைவராகவும் இருந்து பணியாற்றிய அனுபவங்களின் அடிப்படையில்
இன்று சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்பின் முதல்வர் பொறுப்பை ஏற்று மிக சிறப்பான முறையிலே வழிநடாத்தி வரும் உறவினர்களது பிரார்த்தனைகளை பெற்று வரும் மக்களோடு மக்களாக வாழ்கின்ற இளம் கவிஞர் எல்வி அகவல்லமை அவர்களை நாம் பாராட்டுவதோடு அவர்கள் வழங்கி சென்ற அந்த உரைக்காக வேண்டி அவர்களுக்கு